வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ராம்ஸ் தர்பாரில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் வர வர ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்குங்கிறத விட மிகவும் சிறுபிள்ளைத்தனமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, சமீப காலமாக ஒரு எதேச்சதிகார போக்குங்கிறது அமெரிக்காவில் அதிகமாயிட்டே இருக்கு. பர்டிகுலராக சொல்லணும்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் போன பீரியடில் அவர் இருந்ததுக்கும் இந்த பீரியடில் இருந்ததுக்கும் மிகவும் மோசமாயிட்டே இருக்கு. போன பீரியட்லேயே அவரோட நடவடிக்கைகள் சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள கட்சிகள் மட்டும் இல்லை, பல நாடுகளோட தலைவர்களாலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வந்தவர் தான் இந்த டொனால்டு ட்ரம்ப். ஆனால் இந்த பீரியடில் அவர் ஜெயிச்சதே எப்படின்னு தெரில. அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமும் தடாலடியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாரு. அது நல்ல விதமாக இருந்தால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அமெரிக்காவுக்காவது நல்லதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அவரோட நடவடிக்கை எல்லாமே சிறுபிள்ளைத்தனமாகவும் மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு. இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை சில சமயம் பேக் ஃபயர் ஆகி அமெரிக்காவையே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிக மோசமான நடவடிக்கையா அங்கு எதிர்கட்சிகளாலேயே மோசமாக வர்ணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை டொனால்டு ட்ரம்ப் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த டொனால்டு ட்ரம்ப்ங்கிறவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவரோட நடவடிக்கைகள் ஃபுல்லாக பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கே தவிர ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை எப்படி வழி நடத்துறது, ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரியை எப்படி வழிநடத்தி ஒரு லீடர்ஷிப்போட ஒரு டாப் குவாலிட்டியாக ஒரு கண்ட்ரி எப்படி நடத்துறதுங்கிறத அவருக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பல நாடுகளையும் அமெரிக்காவுக்கு கீழே கொண்டு வரணும், அமெரிக்காவுக்கு கீழே அடிப்பணியை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதில் பர்டிகுலராக பார்த்தோன்னா, சரி அமெரிக்கா அதோட கண்ட்ரியோட லீடர் அவருக்கு கீழே எல்லா கண்ட்ரியும் இருக்குன்னு நினைக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீ கேட்குறது கரெக்டு தான். ஆனால் அது அமெரிக்காவை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு பதிலாக பின்னோக்கி இழுத்துட்டு போகுது. எப்படி இழுத்துட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை கிடையாது. அப்போல்லாம் ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேலே போர் தொடுத்து அதை தன் வசப்படுத்தி தனக்கு கீழே கொண்டு வர்றதுலேயே கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நாகரிக உலகில் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்காக மற்ற கண்ட்ரி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும் சண்டை போட்டு அதை தன் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அங்கே கையை வச்சு இங்கே கை வச்சு கடைசியாக அமெரிக்காவுக்கு அருகில் உள்ள கிரீன்லாந்தை தன் வசப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டாரு. அது இன்னும் சொல்லப்போனால் போர் நடவடிக்கை ஓப்பனாக அறிவிக்கலே தவிர அந்த நடவடிக்கை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டொனால்டு ட்ரம்ப் ஏன் கிரீன்லாந்தை ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தா இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் பேக் டு ராம்ஸ் தர்பார். ஏன் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்தை தன் வசப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அவரோட பேராசையோட விளைவு வேற எந்த கண்ட்ரி மேலே அவரோட தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, எந்த கண்ட்ரி மேலே அவர் கவனம் செலுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டொனால்டு ட்ரம்ப் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால அவரோட இன்டென்ஷன் ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் பேசுகிற மாதிரியே இருக்குது மற்ற கண்ட்ரி கூட. அந்த கண்ட்ரி இவரோட பிஸ்னஸ்க்கு சரிப்பட்டு வரல அப்படின்னா அவங்கள அடித்து ஒடுக்கி தன் கீழே கொண்டு வர்றது, தனக்கு கீழே வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்காரு. இப்படி தான் தனக்கு சுற்றிலும் உள்ள கண்ட்ரி, அதாவது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய நட்பு நாடுகள்னு சொல்கிறத விட அண்டை நாடுகளை தன் கீழே கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்துறாரு. அப்படி தான் கனடாவை கூட அவர் அமெரிக்கா கீழே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி, ஏன் கனடா அமெரிக்காவோட ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் கேள்வி எழுப்பி அது ஏகப்பட்ட சர்ச்சையாகி கனடா சைட்லேருந்து கடுமையான எதிர்ப்புகள்லாம் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய கவனம் திரும்புறதுன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுலா பக்கம் அவருடைய கவனத்தை திருப்பினார். அதுக்கு முக்கியமான காரணத்தை என்ன அவர் சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, வெனிசுலா போதைப் பொருள் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு முக்கிய கேந்திரமாக இருக்குது, அங்கிருந்து தான் போதைப் பொருள்கள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுது, அதனால் அமெரிக்காவில் நிறைய இளைஞர்கள் கெட்டு சீரழிகிறாங்க, அவரோட வாழ்க்கையே வீணாகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி தான் அவர் வெனிசுலாவோட அதிபரை கையுங்களவுமா ராத்திரியோட ராத்திரியாக போய் அவரையும் அவர் மனைவியையும் கைது பண்ணி அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வெனிசுலாவை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே எடுத்துக்கிட்டு இப்போ தற்காலிக அதிபராக இவர் சொன்னபடி ஆடக்கூடிய ஒரு பெண்மணியை அங்கே அதிபராக ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூலிங் இப்போ வெனிசுலாவில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு பின்னணி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டுமே காரணம் கிடையாது. இது சும்மா ஒரு காரணம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போதைப் பொருளுங்கிறத சொல்கிறாங்க.
போதைப் பொருளோட உற்பத்தி கேந்திரமா வெனிசுலா கிடையாதுங்கிறத நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க. அதாவது வெனிசுலா மூலமா அமெரிக்காவுக்கு கடத்தப்படுறதுக்கு ஒரு இடைப்பட்ட ஒரு நாடாக தான் வந்து வெனிசுலா இருக்கே தவிர வெனிசுலாவே உற்பத்தி கேந்திரமா இருந்து அங்கேருந்து கடத்தப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோன்னா மெக்சிகோ, டென்மார்க் இந்த கண்ட்ரி வழியாகவும் அமெரிக்காவுக்கு நிறைய போதைப் பொருட்கள் கடத்தப்படுது. ஆனால் அதை எதிர்த்து டொனால்டு ட்ரம்ப் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளலை. அவரோட ஃபோக்கஸ் வெனிசுலா மேலே மட்டுமே அது இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, வெனிசுலா இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாடு. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா அங்கே எண்ணெய் வளம் மிகவும் அதிக அளவில் இருக்குது. அதை தான் வந்து அவர் பிளான் போடுறாரு. பர்டிகுலராக இப்போ சொல்லணும்னா, இந்தியா ரஷ்யாட்டு ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலும் இப்போது அதிக அளவில் பிஸ்னஸ் வந்து இந்த இரு கண்ட்ரிகளுக்கு இடையே நடக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம். அங்கிருந்து குறைஞ்ச விலையில் இந்தியாவுக்கு கொடுக்கறதுனால இந்தியாவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரஷ்யா கூட மெயின்டைன் பண்ணுது. அதே சமயம் எல்லா கச்சா எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாட்டம் தான் மேக்ஸிமம் வந்து இந்தியா வந்து கொள்முதல் பண்ணுது. இது வந்து அமெரிக்காவை வந்து மிகவும் கோபமடைய செய்யுது. இதனாலேயே இந்தியா மேலே கடுமையான வரிகளை வந்து டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து விதிச்சுக்கிட்டே வர்றாரு. இதனால் அமெரிக்கா இந்தியா இடையேயான இந்த நல்லுறவு பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இவங்க இந்தியா ரஷ்யாட்டேருந்து எண்ணெய் வாங்குறது தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்குது. ரஷ்யாவுக்கு அந்த போரை ஊக்குவிக்கிற விதமாக இந்தியா கொடுக்குற காசு வந்து உபயோகப்படுது. அதனால் இந்தியா வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிபந்தனையை விதிக்கிறாரு. ஆனால் இந்தியா அதை கேட்டுக்கிற மாதிரி இல்லை, தொடர்ந்து அவங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அவர் பின்னாடியிலேருந்து என்ன பிளான் பண்ணுறாரு, என்ன நினைக்கிறாருன்னா, வெனிசுலா மாதிரியான ஒரு எண்ணெய் வளம் மிக்க கண்ட்ரியை தன் வசம் கீழே எடுத்துட்டோம் அப்படின்னா, டோட்டல் கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட வந்துடுச்சுன்னா, நம்ம கம்மியான ரேட்டில் வந்து அங்கேருந்து ஆயிலெலாம் நம்ம எடுத்துக்கலாம். அது மூலிமா வேர்ல்டு மார்க்கெட்டுக்கே வந்து அமெரிக்கா சப்ளை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே கூட இந்தியாட்டே கூட அது பேரம் நடந்திருக்கிறாப்லையும் சொல்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் வந்து ரஷ்யா என்ன ரேட்டு கொடுக்குதோ அதே ரேட்டுக்கு வந்து நாங்களும் கொடுக்குறோம், நீங்கள் எங்கள்கிட்டேருந்து தான் ஆயில் வாங்கணும் அப்படின்னு அவர் வெனிசுலாவை கணக்கு போட்டு தான் இந்தியாட்ட வந்து பேரம் பேசுகிற மாதிரியான தகவல்களும் வந்துட்டு இருக்கு. சரி, எது எப்படி போனாலும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இப்படி ஒவ்வொரு கண்ட்ரி மேலேயும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தன் வசப்படுத்துறதுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களும் அதை எப்படியும் தன் வசம் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்படி தான் வெனிசுலா அதிபரையும் கைது பண்ணி, இப்போது கைது பண்ணோன்னே அடுத்தது அவர் சொன்னது போதைப் பொருள். அவரோட முக்கிய நோக்கம் போதைப் பொருளாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருக்கணும், அங்கே உள்ள கவர்மெண்ட்டு இப்போது இருக்கக்கூடிய தற்காலிக அதிபர் இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அங்கே பேசி அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்கிறது, அந்த போதைப் பொருள் உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்கள்லாம் கைது பண்ணுறது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு காட்டுறோம். ஆனால் அந்த மாதிரியான செய்தி எதுவுமே வரலை. அவரை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்த ஒரு 2 நாள்லையே தற்காலிக அதிபர்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. என்னென்னா, அங்கே உள்ள ஆயிலாம் வந்து குறைஞ்ச விலைக்கு வந்து அமெரிக்காவுக்கு நீங்கள் சப்ளை பண்ணணும், இது எல்லாமே வந்து டோட்டல் கண்ட்ரோல் வந்து அமெரிக்காவுக்கு கீழே வரணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களும் தலையாட்டிட்டு இப்போ உள்ள தற்காலிக அதிபர் கேட்டுக்கிறாங்க. அவங்க சொன்னபடியே ஆடுறாங்கன்னு சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும்னா இப்படி தான் வந்து இப்போ வெனிசுலாவோட நிலைமை ஆயிடுச்சு. டோட்டலாக அமெரிக்கா கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது ஏன் கிரீன்லாந்தை இவர் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது. கிரீன்லாந்தை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம், வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் டாப்பில் வந்து கிரீன்லாந்து தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முழுவதும் பனியால் போர்த்தப்பட்ட ஒரு கண்ட்ரி தான் வந்து கிரீன்லாந்து. கிரீன்லாந்தோட மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 52,000 53,000 பேர் தான் வந்து அங்கே வசிக்கக்கூடிய மக்கள். இன்னும் சொல்லப்போனால் சென்னை சிட்டியோட பாப்புலேஷனை விட மிக மிக கம்மி, லேக்ஸில் கூட அங்கே இல்லை. சென்னை சிட்டிக்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1.5 கோடிக்கிட்ட வந்து சென்னை மக்களோட பாப்புலேஷன் மட்டுமே இருக்குது. ஆனால் அது கிரீன்லாந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 53,000 பேர்கிட்ட தான் மக்களே வசிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் வசிக்க அருகதையற்ற ஒரு நாடாக அந்த கிரீன்லாந்து இருக்குது. இந்த கிரீன்லாந்து ஆர்க்டிக் வட அட்லாண்டிக் கடல்களுக்கு மத்தியில் இருக்குது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் டென்மார்க்குக்கு வடகிழக்கில் வந்து இந்த கிரீன்லாந்து அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டென்மார்க்கோட கண்ட்ரோலில் தான் வந்து இந்த கிரீன்லாண்டே இருந்தது. அதாவது 1953 இந்த கிரீன்லாந்து டென்மார்க்கோட கீழே தான் வந்து ஃபுல்லாக இருந்தது. அதாவது டென்மார்க்கோட கண்ட்ரோலில் தான் இந்த கிரீன்லாந்து ஃபுல்லாகவுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1979 தான் அது டென்மார்க் கிட்டேருந்து ஒரு சுயாட்சி பெற்ற ஒரு அமைப்பாக மாறுது கிரீன்லாந்து. சுயாட்சி பெற்ற அமைப்புனா பாதி கண்ட்ரோல் வந்து டென்மார்க்கிட்ட இருக்கும்,
சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியது மட்டும் கிரீன்லாந்து வசம் வர்ற மாதிரி சில திருத்தங்கள் மேற்கொண்டு அவங்களுக்கு கீழே சில விஷயங்கள் அவங்களே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சுயாட்சி அதிகாரம் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது 1979க்கு அப்புறம். அதுக்கப்புறம் 2009 தான் தன்னாட்சி அதிகாரத்தை பெறுறாங்க. தன்னாட்சி அதிகாரங்கிறது இவங்களுக்கான முக்கியமான சட்டங்கள், இவங்களுக்கான எல்லாமே வந்து நிர்வாகம், இது எல்லாமே வந்து இவங்களே பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த 2009 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து டென்மார்க் பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஏறக்குறைய ஒரு 95% வந்து இவங்க தன்னாட்சி பெற்ற ஒரு கண்ட்ரியாவே இப்ப கிரீன்லாந்து இருக்காங்க. சில விஷயங்கள்ல மட்டும் டென்மார்க் கண்ட்ரோல்ல இருக்கு. என்னென்னா வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, அந்த கரன்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் டென்மார்க்கோட கண்ட்ரோல்ல இவங்க இருக்காங்க கிரீன்லாந்து. அதனால இப்போ கிரீன்லாந்து மேல அமெரிக்கா போர் தொடுக்குது இந்த மாதிரி பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா முதல் கண்ட்ரியா அதை அடிக்கக்கூடியதும் டென்மார்க் தான். ஏற்கனவே டென்மார்க் அதிபரும் சொல்லிட்டாங்க, இன்கேஸ் கிரீன்லாந்து மேல ஆக்கிரமிக்கிறதுக்கான நடவடிக்கை ஏதாவது அமெரிக்கா மேற்கொண்டா நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்கள ஷூட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா தான் பேச்சுவார்த்தையே நடத்துவோம், என்ன விஷயம்னே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அச்சுறுத்தும் வகையிலும் அவங்க டென்மார்க் அதிபரோட பேச்சும் இருக்குது. அப்புறம் இந்த கிரீன்மார்க்கில் வசிக்கக்கூடிய மக்களில் 99% மக்கள் வந்து இன்யூட் பழங்குடியின மக்கள் தான். அதாவது இன்யூட்னு ஒரு வகையை சேர்ந்த பழங்குடியின மக்கள் தான் அங்கே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பர்டிகுலராக டென்மார்க்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே வசிக்கிறாங்க. கிரீன்லாந்து மக்களோட அதிகாரப்பூர்வ மொழின்னு பார்த்தீங்கன்னா கலாலிசூட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்குது. ஆனால் ஸ்கூலில், ஆஃபீஸில் அலுவல் மொழியாக இருக்கிறதெல்லாம் டேனிஷ் மொழி தான் இருக்குது. அதாவது டென்மார்க்கோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்களோட டேனிஷ் லாங்குவேஜ் தான் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுருக்காங்க. அது தவிர இங்கிலீஷும் இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த காரணத்துக்காகவா அமெரிக்கா வந்து கிரீன்லாந்தை வந்து தன் கீழே வச்சுக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதோட முக்கிய நோக்கம் அதோட முக்கியமான அந்த நிலப்பரப்பு தான். அந்த முக்கிய நிலப்பரப்பு எதுக்கு உபயோகப்படுதுன்னா, இந்த கிரீன்லாந்து ஐரோப்பாவுக்கும் வட அமெரிக்காவுக்கும் இடையில தான் இந்த கிரீன்லாந்து அமைஞ்சிருக்கு. இது அரசியல் ரீதியாகவும் பூலோக ரீதியாகவும் அமெரிக்காவுக்கு நிறைய நன்மையை தரக்கூடிய விஷயமா இருக்கும் இன்கேஸ் கிரீன்லாந்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டா. இது எந்த விதத்தில் அமெரிக்காவுக்கு நன்மையை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்தை தன் கீழே இணைச்சிக்கிட்டா அங்கே இருக்கக்கூடிய விமான ஏவுதளம் எல்லாமே வந்து அமெரிக்கா ஃபுல் கஸ்டடியில் எடுத்துக்குவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த ஆர்டிக் கடல் வழியாக யாரெல்லாம் வந்து தாக்குதல் நடத்த நினைக்கிறாங்களோ அமெரிக்கா மேலே, பர்டிகுலராக ரஷ்யா இந்த மாதிரியான கண்ட்ரிகள் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா இந்த ஆர்டிக் கடல் பகுதி வழியாக தான் பண்ணணும். இன்னும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆர்டிக் கடலுக்கும் வட அட்லாண்டிக்கு இடையில இருக்கக்கூடிய கிரீன்லாந்து வழியாக தான் போயாகணும். அந்த மிசைல்ஸ்லாம் அடிக்கிறாங்கன்னா அது வழியாக தான் போயாகணும். அப்போ கண்ட்ரோல் இவங்க இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு விமானத்தளம், மற்ற பாதுகாப்பு உபகரணங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணிக்கிறாங்கிறப்ப இவங்களால அட்டாக் பண்ண முடியாது அமெரிக்காவை அவ்வளோ சீக்கிரம். அமெரிக்கா அதை அங்கேயே தடுத்து நிறுத்திடும். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து மற்ற கண்ட்ரியை அட்டாக் பண்ணுறதுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக சுலபமாக இருக்கும். அப்படிங்கிற முக்கியமான இந்த இராணுவ நலனுக்காக தான் கிரீன்லாந்தை தன் வசத்துக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. சரி, இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீன்லாந்து ஒரு பனிப்படர்ந்த பிரதேசம். அதாவது கிரீன்லாந்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த கடற்கரை ஒட்டினாப்பில் உள்ள பகுதியில் தான் வந்து வசித்து வந்துட்டு இருக்காங்களாம். அதுக்கு காரணம் அதோட மத்திய பகுதியெல்லாம் போனீங்கன்னா கடுமையான குளிர் இருக்குமா. அதாவது -40 -50 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்கிறனால அங்கே வாழவே தகுதியற்ற ஒரு பகுதியாக அந்த பகுதியெல்லாம் இருக்குது. அதனால் கடற்கரையை ஒட்டி அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் வந்து அங்கே புதைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் தன் வசம் கொண்டு வந்துட்டா அப்படின்னா, அதாவது முக்கியமான தாது பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவிலேயே மிகவும் டிமாண்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா யுரேனியம், அயன், கோல்டு, துத்தநாகம், இந்த மாதிரியான இயற்கை வளமிக்க பொருட்கள்லாம் அங்கே கிரீன்லாந்து பூமிக்கடியில் நிறைய புதைஞ்சு கிடக்கு. தன் வசப்படுத்திட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்கிற ஒரு மெகா பிளானை வந்து ட்ரம்ப் வந்து போடுறாரு. இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த இயற்கை வளத்தோட முக்கிய கேந்திரமாக இருக்கக்கூடியது சைனா தான். நம்ம எந்த பொருள் வாங்குறா இருந்தாலும் இந்தியா மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளும் சைனா தான் வந்து சார்ந்திருக்கு. ஒரு முக்கியமான எந்த பொருள் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் பர்டிகுலராக இந்த அணு ஆயுத பொருட்கள் உற்பத்திக்கெலாம் யுரேனியங்கிறது மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுது. அது மட்டும் இல்லாமல்
இந்த மின் உற்பத்தி இதுக்கெல்லாம் வந்து யுரேனியம் மிகப்பெரிய அளவில் உபயோகப்பட்டு இருக்கு. அது மாதிரி துத்தநாகம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் வந்து அதை வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கோல்டு வந்து உலகத்திலேயே கரன்சி எப்படி US$ இருக்கோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாது பொருளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு தான். ஸோ இது எல்லாமே கிரீன்லாந்தை தன் வசப்படுத்தினதுக்கப்புறம் இந்த இயற்கை தாது பொருட்கள்லாம் எடுக்கிறதுக்கு அமெரிக்கா தீவிர முயற்சி எடுத்து ஆனால் அங்கே எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ கடினம்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து மிக கடினமான பாறைகள், அதாவது 380 ஆண்டுகளுக்கு பழமையான பாறைகள்லாம் வந்து கிரீன்லாண்டில் இருக்குது. அதுவும் இல்லாமல் கடுமையான குளிரில் வந்து எல்லாம் இறுகி போய் இருக்கிறதுனால அங்கே ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ளார ஒரு சுரங்கம் மாரி அமைச்சு அதுலேருந்து வெட்டி எடுக்கிறதுங்கிறது மிக கடுமையான பணி. அதையும் மீறி அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அது மேலே மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்குது. அதனால் கிரீன்லாண்டை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முயற்சி பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னணியில் இவங்க வெளியில் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, இதை அவங்க சொல்கிறது கிடையாது. அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, சைனாவும் ரஷ்யாவும் கிரீன்லாந்தை தன் வசப்படுத்துறதுக்கு தீவிரமாக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்காக கிரீன்லாந்து, அதாவது அந்த ஆர்டிக் கடல் பகுதியில் வந்து ஏற்கனவே ரஷ்ய கப்பலும் சீன கப்பலும் நிறைய உலாவிட்டு வருது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பால் சொல்லப்படுது. அதனால் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா விபரீதமான முடிவாயிடும். அதனால் அவங்க முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் முந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறது தெரியல. ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிக் கடல் பிராந்தியத்தில் ரஷ்ய கப்பலோ சீன கப்பலோ வந்ததுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், டூம்ஸ்டே அப்படிங்கிற ஒரு விமானம் அமெரிக்காவில் மிகவும் ஒரு புகழ்பெற்றது. எதுக்கு புகழ்பெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் இன்கேஸ் ஏதாவது அவசர காலகட்டத்தில் பூமியில் இருக்க முடியாத சூழ்நிலை, அதாவது போர்க்காலங்கள், வேறு ஏதாவது அசாதாரண சூழ்நிலைகள்லாம் நிலவக்கூடிய காலத்தில் வந்து அவர் விமானத்தில் இருந்தபடியே அமெரிக்காவை ரூல் பண்ணுறதுக்கான அனைத்து ஃபெசிலிட்டியும் உள்ளடக்கிய ஒரு விமானம் தான் இந்த டூம்ஸ்டே விமானம். ஸோ அந்த விமானத்தையும் அமெரிக்கா மேலே பறக்க விட்டு இப்போவே ட்ரையல் பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்த ஒரு உலக போருக்கு தயாராகிறாங்களான்னு தெரியல. ஏற்கனவே வடகொரியா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பறக்க விட்டதுக்கான பின்னணியில் இவங்க அதுதான், போர் ஏதாவது மூண்டாலும் அப்படி இருந்தபடியே ரூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அமெரிக்க மக்களே என்ன சொல்கிறாங்களா, 45 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக வானில் இந்த மாதிரி ஒரு விமானம் பறக்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு பேராசைப்பட்டு ஒரு எல்லா நாடுகளையும் தன் வசப்படுத்தணும், ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், இயற்கை வளங்கள் இருக்கும், எல்லாத்தையும் அடைய துடிக்கணும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு தவறான முன்னுதாரணம். இது அமெரிக்காவோட அழிவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதை காலம்தான் பதில் சொல்லணும். இந்த வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.